Hi guys, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் படித்தவங்களுக்கும் வேலை இருக்குது, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் வேலை இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களுக்கும் வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஓப்பனிங் இருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதாவது கோர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரயில்வே அப்படின்றது வந்து கோர் இன்ஜினியரிங் போர்டு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரே போர்டு எதுனா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். ஸோ அதோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஒரு பர்சனை ஒரு போஸ்டிங்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மென்டலியும் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மென்டலி ஃபிட் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, நாலேஜபிளாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் நாலேஜாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சிலபஸை ஃப்ரேமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் சரி, பேங்க் எக்ஸாமுக்கும் சரி, ஒரு சில சப்ஜெக்ட், அதாவது சொல்லப்போனால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், இந்த மாதிரி சில சப்ஜெக்டோட டாபிக்ஸ், அதாவது சிலபஸ் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த சிலபஸ் வந்து காமனாக இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பெஷலாக பார்க்க போகிறது என்டிபிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்டிபிசி அப்படின்றது நான் டெக்னிக்கல் போஸ்ட். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வரதில் வந்து குரூப் டி பற்றி, அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் போஸ்டிங், இதை பற்றிலாம் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக என்டிபிசியை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்டிபிசி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளோட மினிமம் எலிஜிபிலிட்டி என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு என்டிபிசி எடுத்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 க்ரைட்டீரியாவாக பிடிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி டைப்பிங் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபைனல் செலெக்ஷன். ஸோ இந்த 6 க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 க்ரைட்டீரியா நம்ம கிராஸ் ஓவர் ஆகிறது மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்ளம். அடுத்த 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றது கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி, இது ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, நம்ம வந்து படித்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப்பிங் எலிஜிபிலிட்டி, நம்மளோட ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த டைப்பிங் டெஸ்ட்டு. ஸோ இதையும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் செக் பண்ணுவார். இது எல்லாத்துலேயுமே நம்ம கிளியர் பண்ணி நல்ல ஒரு கட் ஆஃப் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து அந்த போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்தோம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டே வந்து 2 லெவலாக நடக்குது, லெவல் 1 அண்ட் லெவல் 2. ஸோ லெவல் 1ல் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இது எல்லாமே எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்துலாம். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க், ஸோ 40 மார்க்ஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க் தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 30 கொஷின்ஸ், ஈச் கேரிஸ் 1 மார்க், ஸோ 30 மார்க்ஸ். ஓவராலாக நம்ம லெவல் 1 எக்ஸாம் மட்டும் 100 மார்க்ஸ்க்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 100 மார்க்ஸில் வந்து நம்ம ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் we are eligible to attend level 2 டெஸ்ட். ஸோ இந்த லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்டும் ரிப்பீட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு பதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 விட லெவல் 2ல் இருக்க கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக வரும், அவ்வளோதான். ஜென்ரல் அவேர்னஸில் லெவல் 1ல் வந்து நம்ம 40 கொஷின்ஸ் எழுதணும், இப்போ வந்து 50 கொஷின்ஸ் எழுத போகிறோம். மேக்ஸ் வந்து நியூ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதுனால 35 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 35 கொஷின்ஸ். ஓவராலாக நம்ம அட்டன் பண்ண போகிறது 120 கொஷின்ஸ். நம்மளை வந்து எவாலுவேட் பண்ண போகிறதும் 120 மார்க்ஸுக்கு தான். ஸோ இந்த ஈச் கொஷின் இதுலேயும் கேரிஸ் 1 மார்க் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120 மார்க்ஸுக்கு வந்து நம்ம ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற டைப்பிங் டெஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுறோம்.
அடுத்ததான் நம்ம என்ட்ரி ஆக போகிறது ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிங் டெஸ்ட் தான். இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சப்ஜெக்ட், என்னென்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இந்த இங்கிலீஷா ஹிந்தியா அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டியது நம்ம தான். இப்போ சப்போஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா பெர் மினிட்ல நம்ம 30 வேர்ட்ஸ் டைப் பண்ணணும். இதே வந்து நம்ம ஹிந்தி அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா பெர் மினிட்ல 25 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் அவங்க மெயினாக பார்க்குறது என்னென்னா பெர் மினிட்ல அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை, அதாவது அவங்க சொன்ன மாதிரி 30 or 25 வேர்ட்ஸை டைப் பண்ணிட்டாங்களா. அதே மாதிரி எடிட்டிங் இருக்கக்கூடாது, நம்ம தப்பாக டைப் பண்ணிட்டோம். ஏன்னா கம்ப்யூட்டர் தானே, நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ எடிட்டிங் பண்ணுறாங்களா பண்ணலையா அதை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பெல் செக்கிங், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறாங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க மெயினாக வந்து டைப்பிங் டெஸ்ட்டில் பார்க்க வேண்டியது. ஸோ டைப்பிங் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுற ஒரு வெரிஃபிகேஷன் தான் அது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபேக் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டே வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம பாஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 75% வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதாவது ரயில்வேல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆஃபீஸர் வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா கண் பார்வை தான். இந்த கண் பார்வை கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி உடம்புல எந்த ஒரு டிசீசஸும் இல்லாமல் இருக்கா, இது ரெண்டையுமே செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மெடிக்கலி ஃபிட், அதாவது ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சர்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன். ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லேயும் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 90% ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட கட் ஆஃபை வச்சுட்டு நம்மளுக்கு போஸ்டிங் எங்கே அப்படின்றது தான் இந்த ஃபைனல் செலெக்ஷன். இந்த ஃபைனல் செலெக்ஷனில் தான் நமக்கு எந்த போஸ்டிங்கு எந்த ஊரில் இது எல்லாமே தெரியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்டிபிசியோட எக்ஸாம் சிலபஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷன், ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜீப்ரா, geometry and trigonometry, elementary statistics, quadratic equation, data interpretation. ஸோ இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு கீழே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ரொம்ப கம்மியான சிலபஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிலபஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காமனாக அப் டு 10th வரைக்கும் நம்ம படித்த ஒரு டாபிக் தான். மேக்ஸில் படித்த டாபிக்ஸ் தான் வந்து இந்த ஆப்டிடியூடில் கொஷின்ஸாக வருது. ஸோ இது 10th படித்தவங்களுக்கு இது ஈஸி தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சிலபஸ் ரீசனிங் எபிலிட்டி. ரீசனிங் எபிலிட்டிக்கு கீழே கவர் ஆகிற டாபிக்ஸ் பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இன்இக்வாலிட்டிஸ், அனாலஜிஸ், சில்லாகிசம், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், பிளட் ரிலேஷன், டிரெக்ஷன் டெஸ்ட், டெசிஷன் மேக்கிங், கோடிங் டிகோடிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், வென் டயக்ராம்ஸ். ஸோ இதுலேயுமே கிட்டத்தட்ட வந்து மேக்ஸ் தான் கவர் ஆகும். ஸோ 10th வரைக்கும் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சிலபஸ் இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கீழே இருக்கிற டாபிக்ஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், காமன் அப்ரிவியேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், பேங்கிங் டேர்ம்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் டேட்ஸ், ஜென்ரல் அண்ட் லைஃப் சயின்ஸ். Books and authors, Indian literature, banking history, inventions, famous personalities, India and international, history of India, physical, economical and geographical features of India and world, basics of computer, Indian art and culture. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கீழே டாபிக் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த எல்லாத்துலேயுமே வந்து காமனாக கேட்குறது, அதாவது நிறைய கொஷின்ஸ் வருது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான். ஸோ அதாவது கரண்ட்டாக இந்த உலகத்துலையா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட இந்தியாவிலையா இருக்கட்டும், நடக்கிற எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து அவங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் வரும் அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம சேனலில் வந்து டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸும் இதில் இருக்கும். பட்
ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேங்கிங் டாபிக்ஸ்லேருந்து கேட்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இதே பேங்க் எக்ஸாமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழே இருக்க பேங்க் டாபிக்ஸையும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த NTPCக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துருக்க வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் உடனே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.